இன்றைக்கி செய்ய போகிறது புடிங் ப்ளூ ஓஷன். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் புடிங் ப்ளூ ஓஷன் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் லைச்சி டின்னு ஒன்று எடுத்திருக்கேன் வியூவர்ஸ். இது பிஜி செல்சியா சொல்லுவாங்க, தமிழில் சர்பத்தை சொல்லுவாங்க. இது நான் ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் வியூவர்ஸ். நான் வெள்ளை சீனி எடுத்திருக்கேன். இந்த கப்பு அளவு அரை கப்பு சீனி. நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நான் பவுடர் அகர் எடுத்திருக்கேன் 10 கிராம். தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, இப்போ நான் லைச்சி டின்லேருந்து இந்த பழத்தை எடுத்துட்டேன். அந்த லைச்சி டின்னோட ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இது கூட நான் ஒரு கப்பு இன்னொரு கப்பு தம்பா பண்ணி இப்போ நான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு அடுப்பில் பேன் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு கப்பு லைச்சி தண்ணி இதில். இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி, இந்த கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஓகேவா, நான் இன்னொரு கப்பு தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் என்ன செய்யணும், அடுப்பு தட்டி விட்டு லேசாக கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் அந்த பவுடர் அகர் போட போகிறேன். இந்த பிஜி சால்சியா அது சர்பத்து இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். லேசாக கொதி வருது. இது கூட நான் அகரை பவுடர் அகர் இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட நான் அரை கப்பு சீனி இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சீனி நல்லா கரையணும். ஓகேவா, சீனி கொஞ்ச நேரம் நல்லா கரையிடும். ஓகேவா, இப்போ பாருங்கள் சீனி லேசாக கரைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, ஓகேவா, நான் ப்ளூ கலர் சேர்த்துக்க போகிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. உங்களுக்கு டாக்கா வேணுமா டாக்கா சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் லேசாக டாக்கா சேர்த்துருக்கேன். ஓகேவா, இப்போ கலர்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. சீனிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை வச்சிட வேண்டாம். ஓகேவா, இப்போ லைச்சி பழத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி தட்டு எடுத்திருக்கேன். அகர் நடுவில் குழி இருக்கும். இந்த மாதிரி கடையில் கேட்டால் கிடைக்கும். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அந்த பழத்தெல்லாம் சுற்றி அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே தான் நான் செஞ்சு வச்ச இந்த அகரை இதில் ஊற்ற போகிறேன். ஓகேவா, நான் அப்படியே ஊற்ற மாட்டேன். நான் கரண்டியில் முண்டு தான் ஊற்ற போகிறேன். ஓகேவா, அப்படியே ஊற்றிட்டே வாங்க. முழுசாக ஊற்றிடாதீங்க. ஏன்னு சொன்னாக்கா நம்ம மேலே வேறு ஒரு இது ஊற்ற போகிறோம். ஓகேவா, இப்போ நான் ஊற்றிட்டு இதை கொண்டு போயிட்டு ஐஸ் பெட்டில் வச்சுருவோம். ஓகேவா, நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் இந்த சர்பட் இதில் நான் போட போகிறேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, அங்கங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டுட்டு வாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, நான் போட்டாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா ஐஸ் பெட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். ஓகேவா, நான் காமிச்சது மொதல் ஸ்டெப்பு. இப்போ நான் 2ஆவது ஸ்டெப்பு காமிக்க போகிறேன். நான் சுசு சாயே சொல்லுவாங்க, தண்ணி பால் டின்னு ஒரு டின்னு, அரை கப்பு சீனி, ஒரு பேக்கெட் அகர் எசன் வெண்ணிலா. ஓகேவா, இப்போ மொதல் ஸ்டெப்பு செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம 2ஆவது ஸ்டெப் செய்ய போகிறோம். இப்போ நான் டின்னு பாலை இதில் நான் ஒரு கப்பு ஊற்றிருக்கேன். கணக்குப்படி பார்த்தா இந்த 2 கப் அளவு தான் தண்ணி பாய்க்க போகிறேன். ஓகேவா, இப்போ இந்த கப்பு பாலை இந்த கப்பு பால் அளவு இதை இதில் ஊற்றிடுவோம். ஓகேவா, மிச்சம் ஒன்று பால் இதில் இருக்குது. ஓகேவா, ஒன்று மிச்ச பால் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நான் ஒரு கப்பாக ஆக்கிறேன் தண்ணியை. ஓகேவா, பாருங்கள் மிச்ச பால்லையே சேர்த்து நான் ஒரு கப்பு தண்ணி ஆக்கிட்டேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கணக்கு 2 கப்பு தண்ணி பால். ஓகேவா, ஊற்றியாச்சு. இப்போ இது நம்ம லேசாக கொதிக்க விடுவோம். அடுப்பு தட்டிக்க. ஓகேவா, நான் தண்ணி பால் ஊற்றிட்டேன். இது கூட நான் சீனி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணுன்னா போட்டுக்கங்க, குறவா வேணுமா குறவா போட்டுக்குங்க. நான் அரை கப்புக்கு எடுத்திருக்கேன். அரை கப்பில் நான் 3/4 கப்பு போட்டிருக்கேன். அரை கப்பு தான் நான் எடுத்தேன். அதில் பாதி தான் போட்டேன், முழுசாக போடலை. ஓகேவா, இனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஓகேவா? இது கூட நான் வந்து அகர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? இது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதை வந்து சீனி அகர் பவுடர் போட்டேன். இப்போ இது கூட நான் வந்து எசன் வெனிலா வாசத்துக்கு எசன் வெனிலா இதை சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீனி நல்லா கரையிட்டோம். இனிப்பு பார்த்துக்குங்க. இனிப்பு போதுன்னா விட்டுருங்க, இல்லை பத்தலை இன்னும் கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்குங்க. ஓகேவா? நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்கள். அப்போ சீனி அகர் பவுடர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதியும் வருது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி கொதி வந்துருச்சுன்னு சொன்னாக்கா உடனே வந்து அடுப்பை வச்சுருங்க. இது லேசாக ஆறட்டும். ஓகேவா? இப்போ நம்ம அதை ஐஸ் பிடிச்சி வச்சுது பாருங்கள் நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, நம்ம செஞ்சு வச்ச அந்த வெள்ளை கலரு பொடிங்க வந்து இதில் ஊற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வெள்ளை பொடிங்க வந்து இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம இந்த முள்ளு கண்டி வச்சு இப்படி கீறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளுக்கு அதெல்லாம் இறங்கும். அப்போ நம்ம வந்து எடுக்கிறப்ப வெளியாகாது. ஓகேவா? இந்த மாதிரி செஞ்சு விடுங்க, இல்லைன்னா இப்படி கீறி விடுங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சுற்றி நம்ம கீரல் ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்யணும், இது மேலே இந்த கரண்டி வச்சு அப்படியே ஊற்ற வேண்டியதான். ஓகேவா? இப்படியே ஊற்றிட்டே வாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாக்கா ஐஸ் பெட்டில் கொண்டு போய் வச்சுருவோம். ஓகேவா? நான் செஞ்ச பூடிங்க வந்து கட்டி ஆயிடுச்சு, நல்லா கட்டி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் கவுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கறதுக்கு இந்த கடல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகேவா? இப்போ செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு நான் வெட்டி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் உங்கள்கிட்ட வெட்டி காமிக்கிறேன். இந்த கோடு எப்படி இருக்கோ அந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் வெட்டினா போதும். இப்போ வெட்டியாச்சு, எடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள் வியூவர்ஸ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான புடிங் ப்ளூ ஓஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.